நீங்க ஒரு சோஷியல் பட்டர்ஃப்ளையா? உங்களுக்கான பிஸ்னஸ் தான் கஃபே பிஸ்னஸ். நீங்க சின்சியரா ஒர்க் பண்ணா போதும், உங்களுடைய பிஸ்னஸை நீங்க எக்ஸ்பேண்ட் ரொம்பவே நல்லா பண்ணலாம். ஒரு ஸ்டாண்டர்டான இன்கம் வந்துச்சுன்னா உங்களுடைய பிஸ்னஸ் தான் ரொம்ப ஹைலி ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக இருக்கும். சொந்தமாக இந்த தொழிலை ஆரம்பிக்க 10 to 15 லட்சம் தேவைப்படும். ஆனால் பல கோடி வரைக்கும் நீங்கள் லாபம் பார்க்கலாம். ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு இந்தியன் மணியோட ஃப்ரீடம் பிஸ்னஸ் தமிழ் யூடியூப் சேனல். நான் பால சரஸ்வதி. யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ உடனடியாக சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்மளுடைய இந்தியாவிலேயே பிஸ்னஸ் ஆரம்பித்து ரொம்ப அதிகமாக சம்பாதிக்கணும்னு விருப்பப்படுறவங்க யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ உங்களுக்கான வீடியோ தான் இது. கஃபே பிஸ்னஸ் இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, ஆல் ஓவர் த வேர்ல்டுலேயே ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக போகக்கூடிய ஒரு பிஸ்னஸ். அண்ட் நம்ம இந்தியாவில் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதை விட ரொம்ப அதிகமாகவே சம்பாதிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. உங்களுக்கு உண்டான ஒரு ஐடென்டிட்டியான ஒரு டேஸ்ட் மற்றும் உங்களுடைய பிராண்ட் நீங்க ப்ராப்பரா மார்க்கெட் பண்ணா போதும், உங்களுக்கு உண்டான கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட சேருவாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நான் என்ன உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னா, ஒரு கஃபே பிசினஸ் எப்படி ஆரம்பிக்கிறது, எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இந்த ஒரு பிசினஸ் பிளான் என்ன, அண்ட் இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கான A to Z ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் தான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது ரெண்டிங் ஆர் பையிங் அ பிளேஸ். இப்போ நீங்க இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஆல்ரெடி இடம் இருக்குன்னா நீங்க ஜஸ்ட் அந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் திங்ஸ் வாங்குறதுக்கு, ஹையர் பண்றதுக்கு, மார்க்கெட்டிங், பிராண்டிங் இதுக்கு மட்டும்தான் நீங்க செலவிடுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்க வேற ஒரு லேண்ட் வாங்கி இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க 15 லட்சம்ல இருந்து 20 லட்சம் வரைக்கும் செலவு பண்ற மாதிரி இருக்கும். இது ஒரு ஏரியா லொகேஷன் பொறுத்து. நீங்க கஃபே பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்க சூஸ் பண்ற லொகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கணும். ஏன்னா உங்களோட கஃபே பிசினஸ் நீங்க ஒரு அந்த சிட்டிக்கு வெளியில நீங்க வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நிறைய பேர் வரமாட்டாங்க. நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சு உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வராம போயிடுவாங்க. ஸோ மெயின் ஏரியா என்னவா இருக்கு, நிறைய பேர் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாம ஏதாவது ஒரு ஆஃபீஸ் அட்மாஸ்பியர் எடுத்துக்கலாம். ஃபுல்லா சுத்தி ஆஃபீஸ் தான் அங்க இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க கஃபே ஆரம்பிச்சீங்கன்னா ஆஃபீஸ் போயிட்டு வரவங்க ஈவினிங்கா இருக்கட்டும், இல்லை மார்னிங்கா இருக்கட்டும், இல்லை லஞ்ச் டைமா இருக்கட்டும், அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியால என்னென்ன ஃபுட் சென்டர்ஸ் இருக்கோ, என்னென்ன கஃபேஸ் இருக்கோ அங்க போயிட்டு அவங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நீங்க மெயின் ஏரியால வச்சிங்கன்னா அங்கே தங்கிட்டு இருக்கிறவங்க, இல்லை அந்த சைடாக போகிறவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு நிறைய பேர் உங்களோட கஃபேக்கு வருவாங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற லொக்கேஷன் ஒர்த்தாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் இந்த பிஸ்னஸை ஆரம்பிக்கலாம். நீங்கள் சப்போஸ் ரெண்ட்டுக்கு எடுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு மினிமமாக 10,000லேருந்து மேக்ஸிமமாக 40,000 வரைக்கும் தான் செலவாகும். ஸோ ரெண்ட்டுக்கு போகணும் விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக நீங்கள் ரெண்ட் எடுத்து இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க எங்க கடை போட்டிருக்கீங்களோ அங்கேயே நீங்க ஒரு ஓனரா மாறி, அதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ணி அந்த லேண்டே நீங்க வாங்கி நீங்க ஓனரா கூட மாறிடலாம். இந்த பிசினஸ் யாரெல்லாம் ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா 50% சக்சஸ்ஃபுல் ரேட் இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ யாரெல்லாம் இந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும் விருப்பப்படுறீங்களோ உடனடியாக கஃபே பிசினஸ் ஆரம்பிங்க. அண்ட் மெயின் பாயிண்ட் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க ஏதாவது ஒரு ரெண்ட்டுக்கு எடுக்கிறீங்களோ, லேண்ட் வாங்குறீங்களோ, இது ஒரு கஃபே மாதிரி நீங்க உங்களுடைய இடத்துல இருந்தே கட்டுறீங்களோ, பட் கிரவுண்ட் லெவலில் இருக்கிற மாதிரி பாருங்க. ஏன்னா சப்போஸ் நீங்க செகண்ட் ஃப்ளோர்லையோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையோ வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய பேருக்கு அந்த ஒரு விசிபிலிட்டி இருக்காது. விசிபிலிட்டி ப்ராப்பரா இல்லைனாவே என்னதான் நீங்க மெயின் ஏரியாவில் வச்சிருந்தாலும் உங்களுக்கு அந்த ஒரு கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வரமாட்டாங்க. ஸோ விசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ கிரவுண்ட் லெவலில் மோஸ்ட்டாக உங்களுடைய பிஸ்னஸ், அதாவது கஃபே பிஸ்னஸை வைக்க பாருங்க. செகண்ட், லீகல் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். எந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கும் லீகலாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். அண்ட் உங்களுக்கு சப்போஸ் ஏதாச்சும் கவர்மெண்ட் கிட்டேருந்து லோன் வாங்கணும், இல்லை சப்சிடிஸ் வாங்கணும்னா ரெஸ்பெக்டிவ் பிஸ்னஸ்க்கு நீங்கள் என்னென்ன அவைலபிலிட்டி ஆப்ஷன்ஸ் இருக்கோ கண்டிப்பாக அதை வாங்கிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணணும்னா இந்த பிஸ்னஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் பண்ணியாகணும். ஏன்னா இது ஒரு லாங் டேர்ம் பிஸ்னஸ். அண்ட் இந்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய அந்த ஒரு ஸ்டெப்ஸ் என்னன்னா, சோல் ப்ராப்ரியேட்டர்ஷிப். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1990 rupees. அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். சப்போஸ் நீங்கள் பார்ட்னரோட இந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா பார்ட்னர் ரெஜிஸ்ட்ரேஷனும் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு 3,920 rupees ஆகும். 1% கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்கள் மட்டும்தான் ஓனர், நீங்கள் ஒருத்தங்க தான் இந்த பிஸ்னஸை ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு 5,990 rupees ஆகும்.
பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் மூலயமா கூட நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். அண்ட் அதன் மூலயமா நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் ₹6,890. ஸோ நான் சொன்ன இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஃபே பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான ரொம்பவே ரைட்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன்ஸ். ஸோ வந்து இப்போ நீங்கள் சப்போஸ் உங்களுடைய பிஸ்னஸை வந்து ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறீங்க ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்க்கும்போதுன்னு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரைவேட் லிமிட்டடாக உங்களுடைய பிஸ்னஸை வந்து நீங்கள் மாற்றலாம். இதுவே நீங்கள் சிங்கிள் ஹேண்டடாக பண்ண போகிறீங்கன்னா சோல் ப்ராப்ரியேட்டர்ஷிப்பாக நீங்கள் வந்து மாற்றலாம். அதை தவிர்த்து சில பல லைசன்ஸ் கூட ஒரு கஃபே பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா இருக்குது. அதாவது நார்மல் ஃபுட் லைசன்சஸ், அந்த எஃப்எஸ்எஸ்ஐயாக இருக்கட்டும், இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு லைசன்ஸ் தேவைப்பட்டதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கி வைக்கணும். நெக்ஸ்ட், இன்டீரியர் டிசைனிங் எக்ஸ்பென்சஸ். கஃபே பிஸ்னஸ் நீங்கள் வந்து மெயின் ஏரியாவில் ஆரம்பிக்கிறது மட்டும் பத்தாது. உள்ளே போகும்போது, அதாவது கஸ்டமர்ஸ் வந்து உங்கள் கஃபே உள்ளே வரும்போது இன்டீரியர் வந்து எவ்வளோ ஆப்டாக எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது, அதன் மூலயமா கூட நிறைய பேர் உங்களுடைய கஃபேக்கு வருவாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அவங்களோட அந்த குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தான் வருவாங்க. ஸோ உங்களோட கஃபே வந்து தீம் பேஸ்டாக இல்லாமல் நார்மலாக இருந்தது, ஒரு நார்மல் ஹோட்டல் மாதிரி இருந்ததுன்னா நிறைய பேர் வந்து வரணும்னு விருப்பப்பட மாட்டாங்க. ஏன்னாதான் உங்களுடைய ஒரு ஃபுட்டு வந்து, அதாவது நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற அந்த ஒரு ஃபுட் வந்து குவாலிட்டியாக இருந்தாலும் பிளேஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக ஆப்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் இன்டீரியருக்கு வந்து ரொம்ப அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் ப்ராப்பராக ரொம்ப அட்ராக்டிவாக டிசைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் வந்து ரொம்பவே அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ இன்டீரியருக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள், அதுக்கு வந்து எவ்வளோ செலவாகும்னு கேட்டிங்கன்னா 75,000லேருந்து 2,00,000 வரைக்கும் இன்டீரியருக்கு வந்து நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து முழுக்க முழுக்க உங்களுடைய அந்த ஒரு இடம் பொறுத்து மற்றும் உங்களுடைய தீம் பொறுத்து. இன்டீரியர் டிசைன் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எந்தெந்த விதத்தில், அதாவது எப்படிப்பட்ட விதமாக நீங்கள் வந்து இன்டீரியர் டிசைன் பண்ணணும்னு நான் ஒன்றா சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு, இன்ஸ்டாகிராமபிளாக இருக்கா, அதாவது இன்ஸ்டாகிராமில் அழகாக ஃபோட்டோ போட்டு நிறைய லைக்ஸ் வர மாதிரி இருக்கா, அதை பார்த்துக்கோங்க. ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கா, ஏன்னா என்னதான் உங்களோட கஃபே வந்து கொஞ்சம் அந்த குட்டி ஏரியாவில் இருந்தாலும் அங்கேயே நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்பேஷியஸாக வாக் பண்ணுறதுக்கோ இல்லை ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கோ இல்லை வேறு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கோ நீங்கள் வச்சுருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப என்ஜாயபிளாக உங்களுடைய பிளேஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு பார்ப்பாங்க. நீங்கள் ப்ளே பண்ணுற மியூசிக் வந்து ரொம்ப சூதிங்காக இருக்கான்னு பார்ப்பாங்க. ரெஸ்ட் ரூமில் இருந்து வாஷ் பண்ணுற அந்த பிளேஸ் வரைக்கும் எல்லாமே வந்து ரொம்ப க்ளீனாக ஹைஜீனிக்காக ரொம்ப அட்ராக்டிவான அந்த ஒரு டிசைனோடு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. நெக்ஸ்ட், நீங்கள் வந்து செலவிட வேண்டிய ஒரு விஷயம் ஃபர்னிச்சர். ஃபர்னிச்சர் வந்து நிறைய பேர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இன்டீரியர் எல்லாம் நல்லா பண்ணிடுவாங்க, பட் உட்கார அந்த சேர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக உட்டன் சேராக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ இதனால் நீங்கள் இன்டீரியருக்கு வந்து அவ்வளோ மெனக்கெட்டு காசு கொடுத்து எல்லாம் பண்ணிட்டீங்க, நம்ம கஸ்டமர்ஸ் வந்து உட்கார்ந்து சாப்பிட்ற அந்த பிளேஸும் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தால் தான் கஸ்டமர்ஸ்க்கும் உட்கார்ந்து சாப்பிட அந்த ஃபுட்டை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற ஃபர்னிச்சரும் ரொம்ப ப்ராப்பராக சூஸ் பண்ணுங்கள், தீமுக்கு ஆப்டாக சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் தீம் வந்து வேறு மாதிரி இருக்குது, ஃபர்னிச்சர் வந்து வேறு மாதிரி இருக்குன்னா அதுவுமே வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ப்ராப்பராக கஸ்டமர்ஸோட மைண்ட் செட்டோட நீங்கள் உங்களோட ஃபர்னிச்சரை சூஸ் பண்ணிங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அண்ட் ஃபர்னிச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70,000லேருந்து 2,00,000 வரைக்குமே செலவாகும். இதுவுமே முழுக்க முழுக்க உங்களுடைய அந்த ஸ்பேஸ் பொறுத்து மற்றும் நீங்கள் சூஸ் பண்ணுற தீம் பொறுத்து. அடுத்து நம்ம பார்க்க போகிறது குக்கிங் இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ். கஃபேக்கே தேவையான ஒரு விஷயம் அதோட இன்க்ரீடியன்ட்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் தான். அப்போ தான் ஃபுட்டு வந்து குவாலிட்டியாக ப்ரொவைட் பண்ண முடியும். அண்ட் நார்மலான அந்த ஃபுட் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 to 35,000 மட்டும்தான் காஸ்ட் ஆகும். இதுவே நீங்கள் வந்து யூட்டென்சில்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை வேறு ஏதாவது அந்த ஒரு மிஷினரிஸ்லாம் வந்து நீங்கள் வாங்குறீங்க கஃபேக்காகனா அது வந்து 1.5லேருந்து 2 lakhs வரைக்குமே கண்டிப்பாக செலவாகும். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் போடுறீங்கன்னா இந்த ஒரு குக்கிங் இன்க்ரீடியன்ட்ஸ் மற்றும் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்கான ஒரு 2 lakh rupees வந்து ஒதுக்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், பேக்கேஜிங் சப்ளைஸ், ஸ்பூன்ஸ், ஃபோர்க்ஸ், பாக்ஸஸ், பேப்பர் பேக்ஸ், டேப்ஸ், ஸ்மால் பாலிதீன் பேக்கெட்ஸ், கஸ்டமைஸ்டு பிஸ்னஸ் ஸ்டிக்கர்ஸ், இது எல்லாமே உங்களுடைய கஃபே பிஸ்னஸ்க்கு தேவையான பேக்கேஜிங் ஐட்டம்ஸ். அண்ட் இதுக்குமே நீங்கள் சில பல காசு வந்து ஒதுக்கி வைக்கணும். அண்ட் அந்த ஒரு எஸ்டிமேட்டட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா
இனிஷியலாக நீங்கள் வந்து 15,000லேருந்து 20,000 வரைக்கும் நீங்கள் ஒதுக்கி வச்சா போதும். அதுக்கு மேலே சப்போஸ் நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண புதுசாக வந்து நிறைய இனிஷியேட் பண்ண அதுக்கு மாதிரி ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும். அடுத்து வேஜஸ் அண்ட் சேலரிஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஒரு கஃபே பிஸ்னஸ்க்கு நீங்கள் மட்டும் அங்கே வந்து இருந்தால் பத்தாது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய பீப்புள் எம்ப்ளாயிஸ் வந்து தேவைப்படுவாங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஹையர் பண்ணி ஆகணும். எப்படிப்பட்ட எம்ப்ளாயிஸ்லாம் வந்து உங்களுக்கு, அதாவது உங்களோட கஃபே பிஸ்னஸ்க்கு தேவைப்படுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேஷியர், மேனேஜர், கிளீனர், வெயிட்டர்ஸ், செக்யூரிட்டி. கண்டிப்பாக வந்து நார்மலாக எந்த ஒரு செக்யூரிட்டியும் இல்லாமல் நீங்கள் வந்து கஃபே பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். பட் இருந்தாலும் உங்களுடைய அந்த ஒரு பாதுகாப்புக்காக ஒரு செக்யூரிட்டி இருந்தால் பெட்டர் தான். ஸோ அது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் பிளான் பொறுத்து நீங்கள் உங்களோட செக்யூரிட்டி நீங்கள் வந்து ஹையர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இவங்களுக்காக நீங்கள் வந்து ஒதுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 60,000லேருந்து 2 lakh வரைக்குமே கண்டிப்பாக ஆகும். சப்போஸ் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான குக்கை வந்து நீங்கள் ஹையர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ப நீங்கள் வந்து நிறைய சம்பளம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய அந்த ஒரு நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ்ல இருந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து நீங்க வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல வேஜஸ் அண்ட் சேலரிஸ்க்கு இந்த அமௌண்ட் ஒதுக்கி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிப், நீங்கள் யாரெல்லாம் வந்து ஹையர் பண்ணுறீங்களோ அவங்களுடைய பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனை வந்து நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணி அதுக்கப்புறமா ஹையர் பண்ணுறது பெட்டர். ஏன்னா நிறைய பேர் வந்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் கஃபேல வந்து ஒர்க் பண்ணுவாங்க. குவாலிட்டியான அந்த ஒரு ஃபுட் ப்ரொவைட் பண்ணாதனால கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து நிறைய பேட் ரிவ்யூஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் யாராச்சும் ஹையர் பண்ணுறீங்கன்னா ப்ராப்பராக செக் பண்ணி ஹையர் பண்ணுங்கள். கடைசியான இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட், பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங். எந்த ஒரு பிஸ்னஸ்க்கும் ப்ராப்பரான பிராண்டிங் வேணும், ப்ராப்பரான மார்க்கெட்டிங் வேணும். நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் கண்டிப்பாக பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங்க்கும் ஒரு அமௌண்ட் வந்து ஒதுக்கிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர் மந்த், அதாவது மந்த்லி கூட உங்களுக்கு உண்டான அந்த ஒரு காசை வந்து நீங்கள் இதன் மூலயமா செலவிடலாம். சப்போஸ் நீங்கள் வந்து மந்த்லி அவங்களோட பிராண்டிங் இல்லை மார்க்கெட்டிங்க்கு வந்து நீங்கள் ப்ரைஸ் பண்ணுறீங்க, இல்லை அதுக்கு வந்து நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா 20,000லேருந்து 30,000 வரைக்கும் செலவாகும். சப்போஸ் நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் ரொம்ப பெருசா பண்றீங்க அப்படின்னா 1 lakh கிட்ட கூட வரைக்கும் செலவாகும். சப்போஸ் உங்களுடைய பிசினஸ் வந்து ரொம்ப சின்ன பிசினஸ், ஸ்மால் பிசினஸா ஆரம்பிக்கிறீங்க, அதாவது கஃபே வந்து ரொம்ப ஸ்மால் கெஃபேவா ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் டிஃபர் ஆகும். பிராண்டிங்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், அட்ராக்டிவான போர்டு கஃபேக்கு வெளியில இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் இந்த வெளியில அந்த ஒரு டைட்டில் வந்து ப்ராப்பரா இல்லை, போர்டு வந்து ப்ராப்பரா இல்லைன்னா தயவு செஞ்சு ரொம்ப அட்ராக்டிவா வைங்க, இன்னோவேட்டிவா வைங்க. சப்போஸ் அந்த ரோட்ல நடந்து போறவங்க கூட இந்த கஃபே நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு உள்ள வந்து உங்க ஐட்டம்ஸை வாங்குற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப அட்ராக்டிவா வைங்க. உங்களுடைய பிராண்ட் ஸ்டிக்கர்ஸை வந்து அந்த பேக்கேஜிங்லையும் சரி, இல்லை வந்து சப்ளை பண்ணுற ஐட்டம்ஸ்லையும் சரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. லோகோ வந்து ரொம்ப அட்ராக்டிவாக சூஸ் பண்ணுங்க. நேம், பிராண்ட் நேம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விதமாக சூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக ரொம்பவே நீங்கள் நல்லா பண்ணலாம். இப்போ ட்ரெண்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா நியான் டிசைன்ஸ் தான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் கஃபே ஓப்பன் பண்ணுறீங்கன்னா இன்டீரியர் டிசைனில் வந்து நியான் டிசைன்ஸ் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணுங்கள். இல்லை ஸ்டிக்கர்ஸில் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு இன்னோவேட்டிவ் ஸ்டஃப்ஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நியான் ரிலேட்டடாக ஏதாச்சும் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுவுமே ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் மார்க்கெட்டிங் வரும்போது நியூஸ் பேப்பர்ஸ்க்கு போகலாம், இல்லை பில்போர்டு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு போகலாம், இல்லை வந்து இருக்கவே இருக்குது நம்மளுடைய சோஷியல் மீடியா மூலமாக கூட நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாகவே மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு கஃபே பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து தேவைப்படும், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் என்ன, அண்ட் அதில் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியன் என்ன கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. அண்ட் அவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு கஃபே பிஸ்னஸ் ஆரம்பிக்க விருப்பப்பட்டா கூட நம்மளுக்கு நல்லது தானே. ஸோ உடனடியாக ஷேர் பண்ணுங்கள், யாருக்காச்சும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் ஒரு லிங்க்கை மென்ஷன் பண்ணியிருக்கோம். போயிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணி எங்களோட ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எங்களோட ஃப்ரீடம் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800+ கோர்சஸ் இருக்குது. எல்லாமே ஒரு பிஸ்னஸ் எப்படி ஆரம்பிக்கிறது, பர்சனல் ஃபைனான்ஸ் மற்றும் ஃபார்மிங். நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்க விருப்பப்பட்டீங்கன்னா உடனடியாக எங்களோட ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். நீங்கள் இன்ட்ரடக்ஷன் மாடல் வந்து எல்லா கோர்ஸுக்குமே ஃப்ரீயாக பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன் மாடல் பார்த்தாலே உங்களுக்கு எந்த கோர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆப் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி எல்லா கோர்ஸஸுமே வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். கடைசி, இட்ஸ் மீ பாலசரஸ்வதி signing off. Get wise, break free.